வணக்கம். என்னோட பேர் கங்கா நடேஸ்வரன். உடுமலைப்பேட்டையில் இருக்கேங்க. நான் சஷ்டி டிவியில் யூடியூப் வீடியோ பார்த்து ஆஃபீஸ் மூலியமாக டிசம்பர் 14th பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணேங்க. வீடியோவில் பேசின ஜோதிடர்கள் எல்லாம் ஒரு 10-20 வருடம் பாரம்பரிய முறையில் படித்தவங்க கூட ஏஎல்பியை படிச்சுட்டு பலன் பார்க்குறதாகவும், பாரம்பரியத்தில் கிடைக்காத ஒரு துல்லியமான கால நிர்ணயன்றது ஏஎல்பியில் மட்டும்தான் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மேலும் சந்திரனுடைய தசாபுத்திகளை வளர்த்து பலன் எடுக்கிறது தான் பாரம்பரிய முறைன்னும், வயசுக்கேற்ப லக்னத்தை வளர்த்து பலன் எடுக்கிறது தான் அட்சய லக்ன பദ്ധதி முறைன்னு சொன்னாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண உடனேயும் 64 வீடியோ அனுப்பிட்டாங்க. அதை முதல்ல படிச்சுக்கிட்டாவே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டா 15 நாள் வகுப்புன்றது ரொம்ப ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதில் ஜோதிடத்துக்கு மிக அடிப்படையான விஷயங்களான பஞ்சாங்கம், 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 108 நட்சத்திர பாதங்கள், நட்சத்திரங்களினுடைய ஆதிபத்தியங்கள் எல்லாமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் வகுப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலும் ஜோதிடத்தை பற்றி எதுவுமே தெரியாதவங்க கூட 15 நாள்லேயும் அடிப்படையான 5 விதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஜாதகருடைய கேள்விக்கு இது இப்போ நடக்கும் இல்லை நடக்காது, இந்த காலத்துக்கு அப்புறம் நடக்கும்னு ஒரு சரியான ஒரு தேதியை கூட குறித்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் இந்த வகுப்பில் கிடைச்சிது. மேலும் வகுப்பினுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விடிய காலையில் 4:30ன்றது பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லோருடைய மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கிறப்ப நல்ல ஒரு புரிதலை உண்டாக்கிருச்சு. சார் சொன்னார், நீங்கள் உட்காருங்க, வகுப்பில் மட்டும் உட்காருங்க போதும், நாங்கள் உங்களை படிக்க வச்சுருவோன்னு சொன்னார். அது எப்படின்றது வந்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அந்த அளவுக்கு வகுப்பு ஒரு நல்ல புரிதலோடையும், வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் அவ்வளவு ஒரு பொறுமையாக திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், சத்யநாராயணன் சாரு, சாந்தகுமார் சாரு, பிரியா மேடம், அருளானந்தம் சாரு, என்னோடய கோச் கும்பகோணம் மணிகண்டன் சார், எல்லோருக்கும் நன்றி. உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கைன்னு சாருடைய மெய்மொழிகள் இருக்குது. அதை உணர வச்சு ஏஎல்பிக்கு முன் ஏஎல்பிக்கு பின்னுன்ட்டு மனநிலையிலையும் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை உண்டாக்கி ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச வகுப்புன்னா அது கர்மா வகுப்பு தாங்க. வகுப்படுத்த நித்யாசங்கர் மேடம் அவங்களுக்கு நன்றி. ஜோதிடம்னா வகுப்புங்கிறது ஜோதிட பாடத்தை பற்றி மட்டும் சொல்லி கொடுக்காம வாழ்க்கையும் சேர்த்து கற்றுக் கொடுத்தாங்க. ஆன்மாவுடைய பயணத்தில் மனப்போன வாழ்க்கையில் வாழாமல் புத்தியையும் உள்ளுணர்வையும் அறிவையும் சரியாக பயன்படுத்தி வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் உயர்வடையலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல புரிதலை உண்டாக்கி கொடுத்து எல்லோருடைய மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த அருளரசி மேடம் அவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்து ரகுபதி சார், அமுதா மேடத்தை பற்றி சொல்கிறதுக்கு பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு சாரெல்லாம் நாட்டுக்கு சேவை செஞ்சது இல்லாமல் ஏஎல்பியில் நாங்கள் படிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் ஒரு அடிப்படையான 5 விதிகளை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்து இருக்கிற அத்தனை பேரையும் படிக்க வைக்கிறதுக்காக இவ்வளவு முயற்சி எடுத்து எங்களுக்காக பண்ணி ஏஎல்பியில் சேவை புரிகிற சாருக்கு, அமுதா மேடத்துக்கெலாம் மிக்க நன்றி. எண்ணங்களின் வலிமையே மனிதனை உருவாக்குகிறது, ஆனால் கிரகங்கள் வழிவிட்டால்தான் அந்த எண்ணங்களே தோன்றும் அப்படின்னு சாரோட மெய்மொழி இருக்குது. இது எனக்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தின அந்த வரிகளாக இருக்குது. நான் எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு இல்லாத ஒன்றை பற்றியே நினச்சிக்கிட்டு என்னோடய உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு எல்லோரையும் வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கி வாழ்க்கையை கொண்டாடுங்க, இருக்கிற நல்லதுக்கெலாம் நன்றி சொல்லுங்கன்னு சார் சொல்லுவார். வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் கிடச்சிருக்கு. என்னை உணர வச்சிருக்கிறது இந்த வகுப்பு. எப்போ பார்த்தாலும் 8ஆம் அதிபதி 1ல் இருக்காங்கன்ட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்துட்டேன். 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி கூட 1ல் தான் இருக்காங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதம், இஷ்ட தெய்வத்தோட ஆசீர்வாதம், தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கிறப்ப நான் ஏன் எப்போ பார்த்தாலும் 8 பற்றியே நினச்சிட்டு தெரியலை. எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகிருச்சு. குருவும் எனக்கு கிடச்சிட்டாரு. அந்த குருவினுடைய ஆசையால்
இந்த 8க்கான தீர்வு என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஜோதிடம் படிக்கிறது தான் அதுக்கான தீர்வுன்னும் கிடச்சிருச்சு. எனக்குள்ளே இப்படி ஒரு நல்ல மாற்றம் இந்த வகுப்புக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எல்லோரும் வந்து படிங்க. ஒரு தடவை வந்து படித்து பாருங்கள். அப்போ தான் புரியும். இவ்வளவு நாள் இது கிடைக்காம நம்ம எவ்வளவு இழந்துட்டுருக்கோன்றது புரியும். இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். முக்கியமாக பெண்கள் வந்து படிங்க. படித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் எல்லோருக்கும் கிடைக்கும். நான் படிக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய குடும்ப உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், அலுவலக ஏஎல்பி உறவுகளுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த குருநாதர் ஐயா உங்களுக்கு நன்றி. வணக்கம்.